ஆயால் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டோடைய டாக்குமெண்டேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல மொத்தம் ஒரு 15 to 20 டாக்குமெண்டேஷன் இருக்கு. நம்ம அதில இன்னைக்கு டே 1ல பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பத்தி பார்க்க போறோம். அப்கமிங் டேஸ்ல நம்ம டெய்லியும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டா நம்ம பார்க்கும்போது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பெர்ஃபார்மன்ஸ் இன்வாய்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் இன்வாய்ஸ்னா ஒரே வார்த்தை சொல்லப்போனா பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ கொட்டேஷன். ஒரு செல்லர் பையருக்கு கொடுக்கறது தான் கொட்டேஷன். நான் உங்களுக்கு இதுல ஒரு சாம்பிள் பெர்ஃபார்மா இன்வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அதுல நீங்க பையரோட டீடைல்ஸ், செல்லரோட டீடைல்ஸ், அவருடைய கான்டாக்ட் நம்பர், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கலாம். அதுல என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா செல்லரோட நேம், அட்ரஸ், கான்டாக்ட், பையரோட நேம் அண்ட் அட்ரஸ், பெர்ஃபார்மன்ஸ் உடைய நம்பர், இஷ்யூ டேட், என்ன டைப் ஆஃப் குட்ஸ் சர்வீஸ்லாம் இருக்கு, குவான்டிட்டி அண்ட் யூனிட் பிரைஸ், மொத்தம் அமௌண்ட் எவ்வளவு, அதுக்கு டாக்ஸ் அண்ட் ஷிப்பிங் எவ்வளோ சார்ஜஸ், பேமெண்ட் டேர்ம்ஸ், அந்த கொட்டேஷனுடைய வேலிடிட்டி எதனால இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப நோட் பண்ணிடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் இன்வாய்ஸ் கிடையாது. இது ஒரு கொட்டேஷன். இதை வச்சு ஒரு பேமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேட் பண்ணும்போது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரல் டாக்குமெண்ட். இதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா கமர்ஸ் இன்வாய்ஸுக்கு என்ன பண்ணலாம், நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். செல்லர் பார்த்தீங்கன்னா ஒரு பையர் கொடுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் பெர்ஃபார்மன்ஸ் இன்வாய்ஸ்.